டோலு போலு கொஞ்சம் அமைதியா இருங்க. இதென்ன ஆச்சரியமா இருக்கு. இவங்க எப்படி மிருகமா மாறினாங்க? முதல்ல இவங்களை நாம தடுத்து நிறுத்தியாகணும். குளிர்காலத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த சைபீரியன் கிரேன்ஸ் பல ஆயிரம் மைல்கள் பறந்து இந்த இடத்துக்கு வருதுங்க. இந்த கங்காருவை நாம ஆஸ்திரேலியால அதிகமா பார்க்கலாம். புலி கூண்டுக்குள்ள இருக்கும் போதே நீங்க 2 பேரும் இவ்வளவு பயப்படுறீங்களே, ஒருவேளை அந்த புலி கூண்டை விட்டு வெளியே வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. என்ன அங்க நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? தலைவருக்கு சாப்பாட கொண்டு வாங்க. என்னவோ ரொம்ப உழைச்ச மாதிரியே நம்மள போய் சாப்பாடு கொண்டு வர சொல்றாரு. சரியான சோம்பேறி. நாள் பூரா தூங்குறது சாப்பிடுறது தான் வேலை. இவரு வேற என்னதான் வேலை செய்யறாரு? டோலு அதான் தூங்கும் போது அழகா கொரட்டை விடுறாரு. 2 பேருக்கும் அங்க என்ன அப்படி ஒரு சிரிப்பு? அப்படி என்ன பெரிய ஜோக் அடிச்சிட்டீங்க? சீக்கிரம் போய் சாப்பாட கொண்டு வாங்க, போங்க. நம்ம ரொம்ப டயர்டாயிட்டோம். நம்ம தலைவருக்காக மலை பூரா சாப்பாடு கொண்டு வர வேண்டியதா இருக்கே. உன்னோட காது என்னாச்சு? என் காதை விடு, உன் காதை பாரு. காலையில 2 பேரும் ஆரம்பிச்சிட்டாங்களா? டோலு போலு உங்களுக்கு என்ன ஆச்சு? 2 பேருக்கும் என்ன ஆச்சு? பிரச்சனை ஆயிடுச்சு பீம். உன்னோட ஃப்ரெண்டு காளியாவும் டோலு போலுவும் கழுதையாவும் மாடாவும் மாறிட்டாங்க. காளியா, ஒரு நிமிஷம் யோசி. நீ யாருங்கறத மறந்துட்டு இப்படி எல்லாம் பண்ற? நீ யாருங்கறத யோசிச்சு பாரு. நீ காளியா? டோலு போலு கொஞ்சம் அமைதியா இருங்க. இதென்ன ஆச்சரியமா இருக்கு. இவங்க எப்படி மிருகமா மாறினாங்க? முதல்ல இவங்களை நாம தடுத்து நிறுத்தியாகணும். எனக்கு தெரிஞ்ச இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சூப்பர் ஐடியா கொடுத்துருக்க. அங்க பாருங்கப்பா, காளியாவோட இடுப்புல ஏதோ புக்கு மாதிரி இருக்கு. அப்படின்னா இது பாபாவோடதான் இருக்கணும். அந்த சிங்கம் இவங்களை துரத்தும் போது தவறி கீழே விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சடு ஜடு குடு குடு சம் தம் படுகிடு. மிருகமாய் மாறி நீ தவறுகள் செய்தாய், இனி மனிதனாய் மாறி நன்மைகள் செய்வாய். என்ன எங்க இருக்கேன்? நாங்க 2 பேரும் பயங்கரமா உழைச்ச மாதிரி. நான் எட்டி பார்த்தேன். தூரத்துல எனக்கு இந்த மாமரம் கண்ணுல பட்டுது. இது அதிசய மரம் தான். நான் ஒரு மந்திர மரம். என் மரத்திலிருந்து ஒரு பழத்தை சாப்பிடுங்க, உங்க ஆசை நிறைவேறிடும்.
வாங்க சாப்பிடுங்க. என் ஆசைய சொல்லட்டுமா? நான் காத்த மாதிரி வேகமா பறக்கணும். நான் குட்டி பறவைகள் மாதிரி பறக்க ஆசைப்படுறேன். உலகத்துல இருக்கிற பலசாலியை விட நான் 10 மடங்கு அதிக பலசாலி ஆகணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஆசையை நிறைவேத்துங்க. எங்களுக்கு இனிமையா ஒரு பாட்டு பாடத்தான் ஆசை. உண்மையிலேயே இது ஆச்சரியமா இருக்கு. வாங்க பழம் சாப்பிடுவோம். அட என்ன நடக்குதுங்க? அது ஏன் வீடு. இங்க இருந்து போயிடு. வாய மூடு. அது என்னோட வீடுதான். நான் தான் உன்னை விட அழகா இருக்கல. என்னது? நான் தானே அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். டோலக்பூர் மக்கள் எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு தான் அந்த சோனியக்காரி இந்த மரத்தையே உருவாக்கி இருக்கா. இப்ப உனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு பீம். யாரெல்லாம் பழத்தை சாப்பிட்டாங்களோ அவங்க ஆசையெல்லாம் முதல்ல நிறைவே. மரியாதையா எல்லாரையும் பழைய நிலைமைக்கே மாத்திடு. அது முடியாது பீம், ஒருபோதும் முடியாது. இப்ப நான் தான் டோலக்பூரோட மகாராணியா மாற போறேன். வரதா? அவ கையில இருந்து அந்த மந்திர தடிய பிடுங்கி ஆகணும். ஆனா எப்படி? எல்லாமே வித்தியாசமா நடக்குது இல்ல? அதுவும் எல்லாரும் உன்னதான் தேடுறாங்க. அந்த சூனியக்காரி கிட்ட போய் அந்த தடிய பிடுங்கி ஆகணும். இத சாப்பிடு, உனக்கு சக்தி கிடைக்கும். ரொம்ப நன்றி சுட்கி. இப்ப நீயும் இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்ட பீம். இப்ப உன்னோட சக்தியையும் நீ மொத்தமா இழந்துட்ட. வீரர்களே, பாத்தீங்களா? பீம் கூட அவனோட சக்தி எல்லாத்தையும் இழந்துட்டான். பாத்தீங்களா மகாராஜா? உன்னுடைய நாட்டை நான் எப்படி எல்லாம் ஆட்டி படைக்க போறேன்னு பாரு பீம். நான் தான் இந்த நாட்டோட ராணி, மகாராணி. என் இஷ்டப்படிதான் நடந்துப்பேன். அது நடக்காது பீம். ஒரு விஷயத்தை நீ மறக்கற. உன்கிட்ட இருந்த சக்தி எல்லாம் போயிடுச்சு. வீரர்களே, என் உண்மையான சக்தியை இப்பதான் பார்க்க போறேன். சுட்கி, என்ன இது? அவன் மாம்பழம் சாப்பிடுற மாதிரி நடிச்சான். அப்பதானே உன்னை பிடிக்க முடியும். உன்னோட மந்திர தந்திரம்லாம் எங்க 2 பேரோட நட்பை பிரிக்கவே பிரிக்காது. நீ என்ன ஏமாத்திட்ட. உன்னால இனி தப்பிக்க முடியாது. என்ன இது? மாட்டிக்கிட்டே. எப்படி நடக்க கூடாது. இது துரோகம். நன்றி ராஜு. யாரங்கே இந்த சூனியக்காரியை இருட்டறையில அடையுங்க.